Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான chow mein ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம யூசுவலா இண்டோ சைனீஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிருப்போம் இல்லையா? இல்ல சைனீஸ் ட்ரை பண்ணிருப்போம். பட் இது கொஞ்சம் அப்படியே ஒரு தேசி ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான். தேச்சா நூடுல்ஸ் ஆர் chow mein. இப்போ அது ட்ரெண்டிங்கில் வைரலில் போயிட்டுருக்க ஒரு ரெசிபி. ரொம்ப குயிக்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம chow mein வேக வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், கொத்தமல்லி. இது தேச்சா பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம chow mein-க்கான காய்கறி கேப்சிகம், கேரட், ஆனியன், கார்லிக், சோய் சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர். இது நம்ம நூடுல்ஸ் வேக வச்சிட்டோன்னா இது இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். நல்லா சூடாக சாப்பிடும் போது நல்லா ஸ்பைசி அண்ட் அந்த நட்டி ஃப்ளேவரோட இந்த chow mein இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த தேச்சா தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ தேச்சான்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்பைசியான மகாராஷ்டிரியன் ஒரு சட்னி தான் இது. ஸோ இந்த தேச்சா வச்சு நிறைய ரெசிபீஸ் இப்போ ஃப்யூஷன் ரெசிபீஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது chow mein. ஸோ வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருக்குல்லையா, அது கொஞ்சம் ஆயிலில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு இருக்குல்லையா, அது இந்த மாதிரி கட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேச்சா வச்சு நீங்கள் மேலே தோசைக்கு நம்ம அந்த கார சட்னி பவுடர்லாம் போடுவோம், அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா. இந்த தேச்சாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 இன்க்ரீடியன்ட்: கார்லிக், பீனட், அப்புறம் பச்சை மிளகா. ஸோ என்கிட்ட பச்சை மிளகா பேஸ்ட் இதில் இருக்கிறதுனால நான் அது சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக வச்சுட்டு லைட்டாக அது மட்டும் கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் போட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அப்படியே ஹேண்ட் பவுண்ட் பண்ணுவாங்க. அந்த மோட்டர் அண்ட் பெஸ்டல் வச்சு கையை வச்சு அந்த கல் வச்சு இடிப்பாங்க. நம்ம உங்களுக்கு அதுக்கு வசதி இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இது பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, நம்மளுக்கு அந்த நட்டோட க்ரன்ச்சி ஃப்ளேவர் நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ நம்மளோட தேச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம chow mein ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெகட்டி இருக்கு இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வகையான chow mein ஆர் நூடுல்ஸ் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, நம்ம ஏற்கனவே பூண்டு அந்த தேச்சால சேர்த்துருக்கோம். இதில் நம்ம திரும்ப 4-5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வதக்கிக்கலாம். ஸோ இந்த நூடுல்ஸில் உங்களுக்கு அந்த பச்சை மிளகா அண்ட் இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த நட்டோட டாமினன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் உங்களுக்கு அந்த நட் ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற கேப்சிகம், அப்புறம் கேரட் அது சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கேபேஜ் பிடிக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக கேபேஜ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வெறும் கேப்சிகம் அண்ட் கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் நம்மளுக்கு ஜென்ரலாகவே நூடுல்ஸ்க்கு காய் நல்லா வேக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ½ டன் ஆனால் போதும். அது கொஞ்சம் அந்த க்ரன்ச் இருக்கிற போதே நம்மளோட தேச்சாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் நம்ம அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு அப்படியே சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வித் வெஜிடபிள்ஸோட. ஸோ இது போட்டோன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருந்தாலுமே நீங்கள் காயில் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகும், கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகும். இது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு லன்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கும் கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் டின்னர் ஒரு பார்ட்டிக்கு பாட்லக்குலாம் நீங்கள் ஒரு வித்தியாசமான நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போகணும், chow mein எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம chow mein வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தேச்சா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். ஸோ நம்மளுக்கு அந்த காய்கறியோடு இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரும்.
அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இது ஸ்பெகட்டி. ஸோ இந்த வீட் ஸ்பெகட்டி இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த எக் நூடுல்ஸ், அந்த பிளெயின் ஒயிட் நூடுல்ஸ் இருக்குது, அது கூட சேர்க்கலாம். உங்களோட இஷ்டம் தான். சவுமீனும் இருக்குது தனியாக, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு இன்னும் பெட்டராக கூட இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா நிறையா தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பச்சை மிளகாலே நிறைய காரம் இருக்குன்னா நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டாஸ் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட தேச்சா சவுமீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வைரலாக போயிட்டுருக்க இந்த தேச்சா சவுமீன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.